ஒரு ஓட்ட சைக்கிள் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவன் ஒரு மேட்டில் ஏறுவான். அந்த பாண்டிங்கோடு இருக்காங்க இல்லையா, அதுதான் தேவை. ஆளுக்கு ஒரு திசையில் முடுக்கிக்கிட்டு இப்படியும் அப்படியும் திரும்பிக்கிட்டு சூரிய பகவான் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துறாரு. ரொம்ப வெயில் ஆயிடுச்சு. மரங்கள்லாம் பார்த்திங்களா, மரத்துக்கு கீழே நின்னாலே இந்த வெயிலில் அவ்வளவு நல்லது. சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த மொட்டை மாடியில் மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறது எவ்வளவு நல்லா இருக்குது. சூரிய பகவான் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துறாரு, நம்மளை வாட்டி வதைக்கிறாரு. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட வேண்டிக்கோங்க, இன்றைக்கி தனிச்சு இருங்க, கொஞ்சம் எங்களால் முடியல அப்படின்னு. நீர்மோர் நிறைய குடிங்க. நீராகாரம் முதல் நாள் வடித்த சாதத்தை ஒரு கையாவது எடுத்து போட்டு அடுத்த நாள் மார்னிங் தயிர் விட்டு கரைச்சி நல்லா குடித்தா நல்லா இருக்குது வயிற்றுக்கு. அந்த மாதிரி செய்யுங்க. பானகம் கலந்து குடிக்கலாம். இப்போ வேப்பம்பூ இந்த சித்திரை 1 அன்னைக்கு வச்சுருப்போம் நம்ம பானகம். அந்த பானகம் அவ்வளவு நல்லது. அதில் கசப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், எல்லாமே போடுவோம் இல்லைங்களா. அதெல்லாம் போட்டு பானகம் கலந்து குடிக்கிறது நல்லது. நீர்மோர் குடிக்கிறது நல்லது. அது இப்போ மாம்பழ சீசன் வரும். சூடு தான், சூட்டுக்கு சூடு சரியாகும். மாம்பழம் சாப்பிடலாம், ஆனால் பார்த்து சாப்பிடுங்க. மாங்காய் மாம்பழம்லாம் கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கோங்க. நீர்மோர் நிறைய எடுத்துக்கலாம். நீராகம் டெய்லி எடுத்துக்கோங்க. பானகம் டெய்லி எடுக்கலாம். சிலதை எடுத்துக்கிட்டால் தான் இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு ஒத்து வரும். பார்த்து செய்யுங்க. தாம்பத்தியம்னா என்னன்னு ஒரு கவிஞர் சொல்கிறார். அது எப்படின்னா, எவ்வளோ கஷ்ட ஜீவனத்துலேயும் ஒரு ஓட்ட சைக்கிள் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவன் ஒரு மேட்டில் ஏறுவான். அந்த இதில் ஒரு பிள்ளை இருக்கும், பொண்டாட்டி இருப்பா, பின்னாடி உட்காண்ட்ருப்பா. திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு அவனாலே ஏற முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு மிதிச்சுக்கிட்டு போயிட்டுருப்பான். அப்போ கூட திரும்பி திரும்பி பார்த்து பொண்டாட்டியை பார்த்து சிரிப்பான். பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான், ஏதாவது வம்பழைச்சிட்டாவது போவான். அப்படி போகிறான் பாருங்க. அவன்கிட்ட கேளுங்க இல்லறத்தை. இல்லறம்னா என்ன, தாம்பத்தியம்னா என்னன்னு அவன் சொல்லுவான். அதே ஆடி காரில் போய்கிட்டு அக்கம் பக்கம் நல்லா பார்க்காம, புருஷனும் பொண்டாட்டியும் பார்த்துக்காம, ஆளுக்கு ஒரு திசையில் முடுக்கிக்கிட்டு இப்படியும் அப்படியும் திரும்பிக்கிட்டு அப்படி போனாதான் தாம்பத்தியம் கிடையாது. என்ன கஷ்ட ஜீவனம் நடத்தினாலும் புருஷன் பொண்டாட்டி விட்டு கொடுக்காம போகிறாங்க பாருங்க, அவங்க தான். அந்த பாண்டிங் இருக்கும், பாண்டிங். அந்த பாண்டிங் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன தான் ஆடி காரில் போயிட்டு அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டலில் விலை மதிப்பில்லாத அப்படியே ஜூஸை குடிச்சிக்கிட்டு மூஞ்ச முறத்து பக்கம் திருப்பிக்கிட்டு இருந்தால் அது தாம்பத்தியம் இல்லைங்கிறாரு. ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு இளநியை வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு புருஷனும் பொண்டாட்டியும் குடிச்சிக்கிட்டு அப்படி இருக்காங்க பாருங்க, அதுதான் தாம்பத்தியம்ங்கிறாங்க. அந்த கவிஞர் அவ்வளவு அழகாக அந்த கவிதையில் சொல்லியிருக்காரு. கஷ்டப்படுறவங்க கிட்டக்க கேட்கணுமா, கஷ்டப்படுறதுலேயும் அந்த புருஷனும் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்காம இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கேட்கணுமா தாம்பத்தியம்னா என்ன, இல்லறம்னா என்ன, பாண்டிங்னா என்னன்னு. அவங்க சொல்லி தருவாங்க. அவங்க புட்டு புட்டு வைப்பாங்க. அப்படியே பெரிய பங்களாவை கட்டிக்கிட்டு சொல்லுவாங்க சிலர். எங்களது என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம்ப்பா, எங்கள் சேவிங்ஸ்லாம் ஃபுல்லும் போட்டுட்டோம்ப்பா, 2600 ஸ்கொயர் ஃபீட்டு, 3500 ஸ்கொயர் ஃபீட்டு, இல்லை அதுக்கும் மேலே பெரிய பங்களா, ஆளுக்கு ஒரு ரூமு, ஆளுக்கு ஒரு டிவி, அப்படியே லக்ஸரி லைஃபு அப்படின்னு வெளியில் காமிச்சுப்பாங்க. பட் உள்ள ஒன்றுமே இருக்காது. புருஷன் எப்போ வரான்னு பொண்டாட்டிக்கு தெரியாது, பொண்டாட்டி எப்போ வரான்னு புருஷனுக்கு தெரியாது, பிள்ளைங்க எந்த ரூமில் இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இதுவா வாழ்க்கை? அது எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு? நான் ஓடி பிடிச்சா விளையாட முடியும் ஒவ்வொரு வாட்டியும்? இல்லை உருண்டு உருண்டு படுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் போய் படுக்க முடியுமா? கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு 6 அடி இடம், அவ்வளவுதான். அந்த கட்டில் ஒரு சிங்கிள் கட்டில், அதில் கூட இன்னொன்று படுத்துட்டு இருக்கோம், டபுள் கட்டிலோ இல்லை கிங் சைஸு, அப்படியே பெரிய லக்ஸரி கட்டிலாம் வாங்குறாங்க, அது கூட இன்னொன்று படுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி
நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கிடச்சா போதும். அந்த வறுமையிலையும் அந்த மனைவியும் கணவனும் அப்படியே ஒத்துமையாக இருக்காங்க இல்லையா, அந்த பாண்டிங்கோடு இருக்காங்க இல்லையா, அதுதான் தேவை. அதை விட்டுட்டு முடுக்கிக்கிட்டு இருந்தாலோ, இல்லை உனக்கு என்ன நான் இருந்தாலோ, எனக்கு என்ன நீ இருந்தாலோ, அதில் என்ன இருக்குது சுவாரஸ்யம், அதில் என்ன இருக்குது ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் கஷ்டப்படுறவங்க கிட்ட கேட்கணும்னு சொல்கிறார் அந்த கவிஞர். அது மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம தாத்தா பாட்டிகளில் பாருங்கள், என்ன தான் சண்டை போட்டாலும் நம்ம தாத்தாவை விட்டுட்டு பாட்டி சாப்பிட மாட்டாங்க. அப்பா அம்மாவை பார்த்திங்கன்னா, அந்யோன்யமாக இருக்கிற அப்பா அம்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா, அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வந்தாலே, வெளியில் போயிருந்தாலே அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பாவுக்கு கொடுத்தியா, அப்பாவுக்கு இந்த நேரத்துக்கு காஃபி கொடுத்தியா, அப்பாவுக்கு இந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தியா, அப்படி. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா செம கொடுமை. அப்படியே சிலர்லாம் கவர்மெண்ட் ஜாபு அவங்கெல்லாம் வந்து பார்த்தா நல்ல ஒரு பொசிஷனில், பெரிய பொசிஷனில் இருந்துட்டு ரிட்டையர் ஆன பிறகு பொண்டாட்டி அவங்க அப்படியே அத்தனை வேலை வாங்குவாங்க. அவங்களும் ஒர்க்கிங் பீப்புளாக தான் இருந்திருப்பாங்க, அவங்களும் ஒர்க்கிங் உமனாக தான் இருந்திருப்பாங்க. ஆனாலும் கணவனுக்காக அவங்க எல்லாமே செய்வாங்க, மிரட்டி உருட்டிலாம் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரிட்டையர் ஆன பிறகும் மனைவி தான் அதெல்லாம் செய்வாங்க. அதே பிள்ளைகளோ மருமகளோ இதெல்லாம் செய்வாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு 2 நாள் விட்டுட்டு போங்களேன், அவங்க அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு வெளியில் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் மாமா அப்பா அப்பான்னு அம்மான்னு எல்லாம் அழகாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதே இந்த மாதிரி 2 நாள் மாமனாரை விட்டுட்டு மாமியார் வெளியில் போட்டுமே அவங்க குட்டி எல்லாம் வெளிப்பட்டுரும், அவங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும். அந்த மாதிரி அப்படியே ஒரே ரொம்ப பாலிஷாக நடந்துக்கிறாங்க. அங்கிள் மாமா சொல்கிறது கிடையாது, அது உள்ளுணர்வோட உள்ளே இருந்து வரணும், அவங்களுக்கு செய்யணும்னு அந்த மனசு இருக்கணும். அதே அவங்க அப்பா அம்மாவுக்குன்னா செய்வாங்க, மாமனார் மாமியாருக்குன்னா செய்ய மாட்டாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க 90% அப்படி தான் இருக்காங்க. ஒரு 10% பரவாயில்ல, ஏதோ 1 2 அப்படி மாற்றி இருக்குது. ஆனால் இவங்க பிள்ளைங்களுக்கு இவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அப்பா அம்மாவுக்கு இதை செய்யணும், தாத்தா பாட்டிக்கு இதை செய்யணும்னு அந்த பிள்ளை பார்த்து பார்த்து இருந்தால் தான் அதுக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்யணும். அதே நீங்கள் தான் காமிச்சு கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைக்கு. அதனால் உஷாராக இருந்துக்கோங்க, அது உங்களுக்கும் திரும்பலாம். இல்லறம் நல்லறம் ஆவது கஷ்டப்படுறவங்க கிட்டக்க தான் தெரிஞ்சுக்கணும். அந்த பாண்டிங் எப்படின்னு அவங்கக்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். நல்ல பணம் பகட்டில் பெரிய லக்ஸரி லைஃப்பில் இல்லை தாம்பத்தியம், அப்படி பெருசாக காமிச்சிக்கிறது இல்லை, நாங்களும் இருக்கோன்னுட்டு. ஆனால் கஷ்டப்படுற ஜீவனத்துலேயும் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், அங்கே தான் இருக்குது பாண்டிங், அங்கே தான் இருக்குது இல்லறம்.